ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SL சேனல். ஒரு கொலுவுக்கு ஒன்று போயிருந்தேங்க. அதாவது கோயிலில் ஒரு கொலு வச்சுருந்தாங்கங்க. அது போயிருந்தேன். பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. இது வெளியில் பிரகாரத்துக்கு பக்கத்துலேயே கார் பார்க்கிங் மாதிரி இருக்குதுங்க. அதில் வச்சுருக்கிற கொலு இது சும்மா அடிஷ்னலாக வச்சுருக்கிறது தாங்க. இதுவோட உள்ளெல்லாம் பயங்கரமாக கோயிலை சுற்றியே படிக்கட்டுக்கு மேலே போயிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு வெளியே வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்க. இது வெளியில் அந்த கார் பார்க்கிங் மாதிரி இருக்குது. அங்கே இதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அம்மனை பயங்கரமாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்கங்க. அப்புறம் அதை சுற்றிட்டு போகும்போது சிவனுடைய நெற்றிக்கடலேருந்து வந்தது இல்லைங்களா நம்ம ஆறுமுகர்கள், அவர்களை கார்த்திகை பெண்களோடு இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குங்க. அதையும் தாண்டி நம்ம உள்ளே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும். அங்கே போனோம்னா இந்த கொலுங்கெல்லாம் இவ்வளோ அடிக்கிருக்கிறாங்கங்க. இத்தனை பொம்மைங்க தான் இருக்குதுன்னு இல்லைங்க, எல்லாமே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இவங்க இது 11 வருஷமாக வச்சுட்ருக்குறாங்களாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டிவாக வைக்கிறாங்க. நம்ம பழங்கால கதையை சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வச்சுருக்காங்க. நான் இதை நியூஸில் பார்த்துட்டு தான் போனேன். ஒவ்வொரு பொம்மையும் இந்த பொம்மை தான் இல்லை, இந்த அலங்காரம் தான் இல்லைன்னு இல்லைங்க, ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றா இது பண்ணியிருக்காங்க. நவராத்திரி முடிஞ்ச உடனே சின்ன சின்ன பொம்மைங்களாக இருக்கிறத மட்டும் எடுத்து பேக் பண்ணி வச்சுருவாங்களாம். இந்த பெரிய பொம்மைங்களாம் அப்படியே தான் இருக்குமா. இந்த திருக்கோவிலை சுற்றிட்டு நம்ம இந்த கொலுவையும் எப்போ வேணாலும் பார்க்கலாம் போல இருக்குது. இந்த க்ரியேட்டிவாக வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது மட்டும் வருஷத்தில் இந்த நவராத்திரி அப்போ மட்டும் அதை செட் பண்ணிவிட்டு மீதி எடுத்து வச்சுருவாங்க போல இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குங்க. இது ஒரு ரோங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கொலு பொம்மைங்க. மேலே அந்த கதைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் வடிவு பண்ணி இது பர்மனெண்ட்டாக இது வச்சுருப்பாங்க போல். அப்புறம் இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுங்களா, பிள்ளையாரை ஒரு பிள்ளையார் யானி வாகனத்து மேலே பிள்ளையாரை சுற்றி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக இருக்குங்க. அப்புறமா நம்ம பாரம்பரிய விளையாட்டுலாம் இருக்கு இல்லைங்களா, அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. கல்யாணம் இதுதான் இல்லைங்க, எல்லா பொம்மைங்களும் இருக்குங்க. எல்லாத்தையுமே அழகாக அது ஒரு ஐடியா பண்ணி இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. பட் அந்த பெரிய பெரிய பொம்மைகள்லாம் அப்படியே விட்டுருவாங்க. சின்னது மட்டும் க்ரியேட்டிவாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அரேஞ்ச் பண்ணுவாங்களாம். இது சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. பாருங்க, பாண்டுரங்கன் எல்லாமே சிவனுடைய ஒவ்வொரு அவதாரங்கள் எல்லாமே அழகாக லைனாக அடுக்கி வச்சுருக்காங்கங்க. இது பார்க்க நமக்கு விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லைங்க. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, பெருமாள் நிற்க வச்சுருக்காங்க. அந்த பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆசீர்வாதம் பண்ணும் போது கண்ணை திறந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. கையை கீழே விடும்போது கண்ணை முடிக்கிற மாதிரியும், கை நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும் போது அதில் கண்ணை திறந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இல்லை செட் பண்ணி வச்சுருக்காங்கங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. ஆனால் நைட்டில் போனால் அந்த நைட்டு செட்டிங்கோடு சூப்பராக இருக்கும். நான் இது பகலில் போய் இந்த வீடியோ எடுத்துட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் இது மேலே ஏறி ஃபஸ்ட்டு கீழே போகணும். இல்லை மனுநீதி சோழன்கிட்ட ஒரு மாடு கேட்டுச்சு இல்லைங்களா, நீதி கேட்டுச்சு இல்லையா, அந்த செட்டப் அழகாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்கங்க. அப்புறம் இது அந்த ரோட்லேயே இருக்கிற ஒரு கீழே கிரவுண்டில் இறங்கி மேலே படிக்கட்டு ஏறி கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அதில் இந்த மனுநீதி சோழன்கிட்ட அந்த மாடு நீதி கேட்குற மாதிரி ஒரு செட்டப்பும், அதுக்கப்புறம் நம்ம பழங்காலத்தில் வச்சுருந்த எல்லாமே அந்த நம்மளுடைய கோயில்களுடைய அமைப்பு, கன்று எல்லாமே வச்சுருக்காங்க. இதுதான் இல்லைன்னு இல்லைங்க, எல்லா பொம்மையும் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்க நம்ம மெய் சிலுத்து போயிடுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாபாரத கதையில் இருக்கிற அந்த கதையிலையும் ஒரு வீடியோ ஒரு இதுவாக போட்டு ஒரு செட்டப்பாக போட்டு வச்சுருக்காங்கள. அப்புறம் நம்ம பிள்ளையார் இல்லைங்களா, ஒவ்வொரு வகையாக பார்ப்போம் இல்லையா, 32 பிள்ளையார் 32 அவதார பிள்ளையார்களை அங்கே நம்மளை பித்தையில் இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க ஒரு ரோடில். இது பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். அப்புறமா நம்ம இந்த மகாபாரத போரில் இருந்தது இல்லைங்களா, இப்போ பீஷ்மர் இதில் அம்பு படிக்கல படிக்கிறதும், அப்புறம் கர்ணன் அந்த அவர்கிட்ட அவதாரம் கேட்குறதும், அப்புறம் கீதையில் அவர் அர்ஜுனனுக்கு இவர் உபச்சாரம் பண்ணிவிட்டு கிருஷ்ணருக்கு தேர் ஓட்டின்னு போகிற மாதிரியும் செட்டப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கீதாபச்சாரம் அது ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும் போதே நமக்கு மெய் சிலுக்குதுங்க. இது மாதிரிலாம் எப்படி தான் யோசிப்பாங்களோன்ற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அந்த கோயிலில். இது நம்ம சுற்றி நம்ம வெளியில் வரும்போது நமக்கு ஒரு பிரசாதமாக ஏதாவது ஒன்று நமக்கு இனிப்பும் கொடுக்கும்.
வருவாங்கங்க. இது பார்க்க நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பசங்களை கோயிலுக்கே வராத பிள்ளைங்க இது கூப்பிட்டு போனோம்னா க்ரியேட்டிவாக பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்கங்க. இது பாருங்கள், ஒவ்வொரு பாரம்பரியம் ஒவ்வொரு வந்து நம்ம மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அந்த கோயிலுங்க பூச்சிகளுடைய இது அமைப்பு இதுதான் நம்ம நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. வரமாட்டேன்னு சொல்கிற பசங்களையும் கூப்பிட்டு போனீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஆசையாக அப்படியே பார்த்துட்டு வருவாங்கங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் போய் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வெளியில் வச்சுருக்க அம்மன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம கோலத்தூரில் நவராத்திரி திருக்கோயில்னு இருக்குங்க. இது ஜிகேஎம் காலில் இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள்.